10 கட்சி இருந்தாலுமே நான் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் நான் தான் வந்து லைக் முதன்மையாக இருப்பேன். எங்களோட கேண்டிடேட் தான் இப்போ ஒரு பிஎம் ஆர் சிஎம் கேண்டிடேட்டாக வரணும்னா அவங்களுக்குன்னு பேசிக்காக ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை ஒரு க்ரைட்டீரியாவோ தமிழ்நாட்டில் நம்ம வந்து கண்ணை மூடி சொல்லணும்னா 3 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர், ரைட். அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா வந்தாங்க. அப்படியே நம்ம மூவ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தோம்னா என்டிஆர், அவருமே வந்து இப்போ யார் அவருக்கு அட்வைசர் இருப்பாங்க, யார் காசு கொடுத்து அவர் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, லாபியிஸ்ட், பேசிக்கலி ஸ்பான்சர், அவர் தான் அவருக்கு அட்வைசர். அவர் கேட்பாங்க, எனக்கு இது வேணும், இந்த ஃபேவர் வேணும், எனக்கு இதுக்காக இது பண்ணி கொடுங்க, டன். அது வந்து அவரோட முடிவு. அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கு அது கோல் மாதிரி வச்சுப்போமே, அதுதான் அவங்களோட கோல்னால் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணும்? உலகத்திலேயே இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு. அது ஒரு நாடக மேடை கிடையாது. அப்போ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ரோலுக்கு நல்ல திறமையான, தகுதியான, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் வரணும். அப்படின்றது இந்தியாவுக்குன்னு இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான் அது. இப்போது ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் தமிழில் நம்ம நிறைய போல்டான கொஷின்ஸ் ஆர் டாபிக்ஸ் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப வருஷமாக, பல வருஷமாகவே வந்து இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு காமனான விஷயம். நடிகர்கள் அரசியலுக்கு வராங்களே, அது சரியா இல்லை அரசியலுக்கு வர்றதை நான் வந்து ஆதரிக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் பொதுவெளிலையும் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் பேசியிருக்காங்க, இல்லை நிறைய டிபேட் செஷன்லையுமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் நம்ம பேச போகிறது நடிகர்கள் அரசியலுக்கு வரதுனால என்ன விதமான பயன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, வரலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்தியா உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு ஜனநாயக நாட்டில் அதில் இருக்க அரசியல் சட்டத்தின்படி யார் வேணால் எந்த ஒரு குடிமகனும் அரசியலுக்கு வரலாம், தேர்தலை சந்திக்கலாம் அண்ட் ஆட்சியில் இருக்கலாம். அதன் அடிப்படையில் என்னோட கருத்து வந்து யார் வேணால் வரலாம், ரைட். அவங்க அந்த ஆக்டரோ ஆக்ட்ரஸோ அப்படின்னு நான் வந்து தனியாக வரைமுறைப்படுத்தாமல் இட் கேன் பி எனிவன். ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தர் இருக்கார், இல்லை வந்து நல்லா படித்த ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை ஒரு விவசாயி இருக்காங்க, இட் கேன் பி எனிவன், ரைட். லைக் அப்போது யார் வேணால் வரலாம் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்டர்ஸ் வர்றது, பாலிடிக்ஸில் வர்றது, கண்ட்ரி ரன் பண்ணுறது, ஒரு ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுங்களேன், தமிழ்நாடு ரன் பண்ணோன்னா, கவர்மெண்ட் ஓடணுன்னா ஆக்ஷன் பண்ணுறது கிடையாது, ரைட். மூவியில் ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரைட். இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் ஆக்ஷன், ரைட். உட்காந்து இப்போ நம்ம பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் தான். உட்காந்து பேசணும், தட்ஸ் a different thing, ரைட். பட் நம்ம பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் தான். நம்ம ஓப்பனாக வெளியே நம்ம இப்போ பாட்காஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசுறது, த வே நம்ம எப்படி பேசுகிறோமோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட். இப்போ நம்ம செட் முன்னாடி இருக்கோம், அதனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறோம். ஸோ வி ஆர் ஆக்டிங். அதனால் நம்ம தமிழ்நாடு ஓட முடியுமா? நம்மளால முடியாது, ரைட். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் நமக்கு ஒரு ஸ்கில் செட் கிடையாது, நான் சொல்கிறது தான், ரைட். இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. ஒரு சில இயர்ஸ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் ஆக்ட் பண்ணுவாங்க மூவியில் வந்து அந்த ஃபீல்டில், சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு பேர் வந்துடும் அவருக்கு. வந்த உடனே ஒரு மாஸ் கேதரிங் வந்துடும், ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரும், அது வரும், இது வரும், ரைட். அவர் எங்கே போனாலும் ஆளுங்க வந்துடுவாங்க, பார்ப்பாங்க. அவள் சான்ஸ் கிடச்சி. இது ஒரு லைசன்ஸா?
போடுற எலெக்ஷனில் வர்றதுக்காக எல்லாருக்குமே வந்துடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போகிறாங்க அவங்க? நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது. கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இல்லை அவங்களோட சரிஸ்மால லைக் அட்ராக்ட் ஆகிறாங்க, தே பிகம் ஃபேன் டு தெம். அவங்க அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஷனுக்கு இமீடியட்டான ஆன்சர் என்கிட்ட இருக்காது. ஆனால் ரீசெண்டாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்த வருஷம் ஒரு எலெக்ஷனில் போட்டி போடுறாரு. அவங்களோட தேர்தல் அறிக்கையை பார்க்காத வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களோட தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு எனக்கு தெரியாது. மேபி யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுப்போமே. கூடிய சீக்கிரத்தில் அது வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், தேர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூடு பிடிக்கிறப்போ. ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தி அட்ராக்ட் நிறைய பேர் ஃபேன்ஸாவோ இல்லை வந்து அவங்களோட ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட ஃபேஸ் வேல்யூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆக்டர்ஸ் இல்லாமல் வேறு யாராவது வரலாம் அப்படின்னா, அப்போ எனக்கு ஃபேஸ் வேல்யூவே தெரியாத ஒருத்தரை நான் வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த இதுக்கு நான் தள்ளப்படுறேன். ஃபேஸ் வேல்யூவே தெரியாத ஒருத்தரை யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்ச ஒருத்தர் அந்தந்த இடத்துல அவங்களுக்கான அவங்க பார்ட்டி சம்மந்தமாக ஒரு ஜோன்லேயும் நிற்க வைக்கணும் அப்படின்னா தே நீட் பீப்புள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எலெக்ஷன் டைமில் அந்த லோக்கல் ஏரியாவில் ஒன் ஆஃப் தி பீப்புள் யார் ரொம்ப லைக் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறாங்க ஒன்று, ஆர் தேர் குட் பி மெனி அதர் பேராமீட்டர்ஸ் இருக்கலாம் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க பார்க்குறது எல்லாமே பொதுவாக கடைசியாக இவங்க அந்த முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க அவங்க சொல்லி தான் வந்து எல்லாம் அந்த லைக் டாப்பில் சொல்கிற அந்த ஆர்டர் தான் வந்து இட் வில் ஃப்ளோ ஆல் த வே டு த டவுன், ரைட்? அப்போது கீழே இருக்கிறவங்க பண்ணுறதுமே அந்த மேஜராக இருக்கிற பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க, இன் திஸ் கேஸ் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ தெரியாமல் ஒரு விஷயம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த சின்ன சின்ன இடத்துலையும் அவங்க ஜெயிக்கணும்னா ஒரு பாப்புலரான ஃபேஸ் தான் கூட்டு வந்து நிறுத்தி வைக்கணும். அவங்க ஆக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்தந்த ஊரில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பிரபலமாக இருப்பாங்க, சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் செஞ்சுருக்கலாம், ரைட்? இப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதிகபட்சமாக? ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஆட்சி இருக்கோ இல்லை ஆட்சி மாறுதோ, எக்ஸ்பெக்ட் பண்ணுறலாம் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கணும் அப்படின்னு அவங்க நம்பி தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ எதை வச்சு அவங்க நம்புகிறாங்க? ஒன்று தேர்தல் அறிக்கை, இன்றைக்கி இருக்க ப்ராப்ளமை அதை பற்றி பேசுதா, இல்லை பாஸ்டில் இருக்க ப்ராப்ளமை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு தான் பேசுகிறாங்களா, ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஏதாவது வந்து பண்ணுறாங்களா, ரைட்? இப்போது புதுசாக யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், நான் கூட போய் நிற்கலாம், ரைட்? எனக்கு வந்து பெருசாக ஒரு பார்ட்டி கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் உள்ள போகணும் அப்படின்னா ஐம் கம்மிங் இன் டு பாலிடிக்ஸ். ஐம் நாட் எய்மிங் ஃபார் எந்த ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கும் நான் எய்ம் பண்ணல. இனிஷியல் லெவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு மக்களை மீட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபேஸை வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் ஃபேஸ் தெரியுதா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லை ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் தெரியுதா, இல்லை நான் போய் எலெக்ஷன் நிற்கிறதுல எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. நான் மேபி ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னை பற்றி ப்ரொபகேண்டா பண்ணலாம், ரைட்? என்னை பற்றி ப்ரொபகேண்டா பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக எலெக்ஷன் டே வரப்போ ஒன் ஆஃப் தி ஓட்டிங் மெஷினில் ஒன் ஆஃப் தி சிம்பிளாவோ நம்மளோட டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குமே தவிர அதை போய் யாராவது ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கணும்னா ஃபஸ்ட் நான் யாருன்னு தெரியணும். அப்போ அதுக்கு ஒன் ஆஃப் தி கீ வேல்யூ இஸ் ஃபேஸ் வேல்யூ. அப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சுருக்கிற நடிகர்கள் வந்தாங்கன்னா அது வந்து கட்சிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இன்னும் நீங்கள் சில எலெக்ஷன் டைம்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நான் கட்சியில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க,
அந்த ஆக்டர் வந்து டைரக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டியையோ ஆர் ஒரு கேண்டிடேட்டையோ சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்போது அது என்ன ஆகும்னா, நான் பெருசாக மதிக்கிற இல்லை நான் வந்து அவரை ரசிக்கிற ஒரு ஃபேனாக இருக்கும் பட்சத்தில் கண்மூடித்தனமாக அவர் சொல்கிறதுனால நம்ப முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா நான் வந்து இவரை வந்து இவர் வந்து ஒரு ஆக்டர்னு நான் பார்க்கல. நான் வந்து அந்த ஒரு ஆக்டர் என் ரோல் மாடலாக இன்கேஸ் நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், அவங்க சொல்கிறது நான் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போ அவங்க ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேபி ஃபுல்லாக அவங்க ரசிக்கிற எல்லாருமே வந்து அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 50-60% குருட்டுத்தனமாக அதை நம்பிட்டு அப்படியே போய் வந்து ஓட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆக்டர்ஸ் இருக்கிறது பார்ட்டிக்கெலாம் பலம் தான். அட் த சேம் டைம் இப்போது ஆக்டர்ஸ் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட இதுலேயே வந்து ஒரு கட்சி பிரிஞ்சு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்ததே வந்து ஒரு ஆக்டர் தான். அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய பேர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு மெயின் ரீசனும் அந்த ஆக்டர் தான். அந்த ஆக்டர் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு இருந்தாலுமே அவர் பண்ண நிறைய நல்ல விஷயம் அண்ட் அவர் மேலே இருக்கிற தீவிரமான ரசிகர்கள் இல்லை அதனால் பலனடைஞ்சவங்க அவங்க வந்து இன்னுமே அந்த கட்சிக்கான காரணம் இவர். அந்த ஆக்டர் நமக்கு இதெல்லாம் இந்த கட்சி ஆரம்பித்து நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்காரு. அந்த நம்பிக்கைக்கான அந்த நன்றி கடனை தான் வந்து இதை வந்து அவங்க இன்னுமே அந்த 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 பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டர் ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் அந்த ஆக்டர் பண்ணுற விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க கண்டினியூஸாக சக்ஸஸில் இருக்கலாமா, இல்லை வந்த உடனே ஒரு பெரிய பதவி எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அல்டிமேட்டாக அந்த பொசிஷனுக்கு போக முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்ன நான் தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறேன், அப்போது ஒரு ஆக்டரை பார்த்துட்டேன். அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வர ஒரு விஷயம். இல்லை வேற யாரோ டைரக்ட் பண்ணி கொடுக்குற டைலாகை நான் பேச போகிறேன், இல்லை நான் ஆக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஷார்ட் முடிச்சு நான் எழுந்திரிச்சு போயிட்டு போகிறேன். ஆனால் ஒன்ஸ் இந்த எலெக்ஷன்லாம் ஜெயிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் லைக் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து நான் அதை படிக்கணுன்றது இல்லை. அப்போது அந்த இடத்துல நானே வந்து முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கோமே, அவர் பர்த்டே பார்ட்டி பண்ணணும், அவர் ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நான் பட்ஜெட் ஒதுக்கணும். பட்ஜெட் அலோகேட் பண்ண போகிறது நான் தான். ஸோ அப்போ அந்த பட்ஜெட் வந்து எதுக்கெலாம் அலோகேட் பண்ணணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு, அண்ட் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், அப்போது அதோட லாஜிஸ்டிக்ஸ்லாம் என்ன இருக்கும், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு டீம் இருந்தாலுமே அந்த பட்ஜெட்னு தீர்மானிக்கிறதோ இல்லை அந்த டெசிஷன் கீ மேக்கிங் டெசிஷன் வந்து அந்த இண்டிவிஜுவல் எடுக்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். கரெக்ட் தான். ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி 40 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்டர் வந்தார், பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி இன்னும் ரூலிங்கில் இன்னும் ஓடிட்டுருக்கிறார். ஆனால் அந்த பார்ட்டி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அவர் வந்து ஆக்டர், அவரோட பர்பஸே டிஃப்ரெண்ட். அவர் பாலிடிக்ஸில் வர்றதுக்காக இருக்கிற பர்பஸே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி எம்ஜிஆர் தான், நீங்கள் அவரை பற்றி தான் பேசுகிறீங்க. எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா அவர் வந்தார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவர் ஆக்டர் தான், கரெக்டு தான். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தா தே டிட் நாட் ஆக்ட். அவர் ஆக்ட் பண்ணல. அவர் என்ன பப்ளிக் சர்வீஸ் பண்ணுக்காக வந்தார், பண்ணிட்டாரு, பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவர் தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் வச்சுங்களேன், 15 வருஷம் வச்சுங்களேன், பின்னாடி போங்க, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்த யார் எந்த ஆக்டர் ஆக்சுவலி பர்பஸ்
எந்த ஆக்டர் ஆக்சுவல் சர்வீஸ்க்காக வந்தார்? நிறைய ஃபாலோவர் இருக்கு, கோடி கணக்கில் ஃபாலோவர். இப்போ நீங்கள் எங்கே வேணா போங்க, ரோடு தமிழ்நாட்டில் போங்க, இந்த ஆட்டோ மேலே இந்த ஃபேஸ் இருக்கும், அந்த பைக்கில் ஒரு சில பேர் சில ஆக்டருக்காக கோயிலை கட்டாங்க. ரைட்? பிளைண்ட் ஃபேத் தான். பிளைண்ட் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? குருட்டுத்தனமான நம்பிக்கை. குருட்டுத்தனமா? நீங்க சொன்ன மாதிரி தான். குருட்டுத்தனமா நம்பிட்டாங்க, கோயில் கட்டாங்க, அவரெல்லாம் பூஜை இது பண்றாங்க அவருக்காக. பட் அதோட இதோட அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவர் பாலிடிக்ஸ்ல வந்து நான் இது பண்றேன். அவருக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் திங், நான் ஆக்டிங் பண்றது அவரோட ஸ்கில், தனியாக ஸ்கில். ரைட்? அது இல்லாம அவர் வந்து அந்த நாட்டை அவர் ரன் பண்ணோம்னா, கவர்மெண்ட் ஓடணும்னா அது ஆக்ஷன் மட்டும் கிடையாது. நம்ம போய் இப்போ நமக்கு நிறைய இஷ்யூ இருக்கு, தமிழ்நாடு காவேரி இஷ்யூ இருக்கு. நீங்க ஒரு ஆக்டர் மூவில, நீங்க போய் அங்க அந்த கர்நாடகாவோட என்ன சொல்லுவாரு, சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் ஆக்ட் பண்ண என்ன பண்ணுவோம் அவரு? நம்ம எது பேசணும்னா எது பேசக்கூடாது தெரியாதுன்னா, தெரியும் எப்படி நெகோஷியேட் பண்றது தெரியுதுன்னா, நம்ம என்னதான் பேச போறோம் அங்க போய்? அது வச்சிருங்க. உள்ளே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாருங்க, எத்தனை பேர் பாவர்ட்டி, எத்தனை பேர் இருக்கு, மினிமம் வேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஆட்டோக்கார் எத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸாம்பிள். ரைட்? ஆட்டோ ஓடுறாங்க, அவரோட லைஃப் எப்படி இருக்கு? ரைட்? பப்ளிக் சர்வெண்ட் எடுத்துங்க, டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர், அவரோட லைஃப் எப்படி இருக்கு? இவர் கோடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன், ஜஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, நான் நினைக்கிறது, இப்போ 10 கோடி பண்ணார்னா, அவர் அரசியலில் வந்துட்டாருன்னா 100 கோடி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இல்லை, நமக்கு எத்தனை ஆக்டர் வந்துட்டாங்க, எவ்வளோ எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர, நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்டு தான். ரைட்? அவர் வந்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்க. அது விட்டான்னா நிறைய ஆக்டர் வந்தாங்க நடியில். தமிழ்நாடே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, யுவராஜ் சிங்கோட அப்பா. இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஐபிஎல் ஸ்டேடியமில் உட்காந்தார் தலைவர், ராஜ்யசபாவில் வந்து ஜெயிச்சிட்டார் டெல்லியிலேருந்து. ஒரு எம்பி சீட் இருக்காங்க, தலைவர் வந்து இங்கே ஐபிஎல் ஸ்டேடியமில் இருக்கார். ஸோ அவருக்காக என்ன பண்ணுறாங்க? இப்போ டெல்லி ஆளுங்களுக்காக என்ன பண்ணுறாங்க? நத்திங். இதுக்கு வரணும், அப்போ பாலிடிக்ஸ் இதுக்கு வரணும். ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தட் இஸ் ஃபைன். மூஞ்சி காட்டிட்டு ஒரு பார்ட்டி அதுமே நெகோஷியேட் பண்ணணும். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த பார்ட்டி நல்லா பண்றது, இந்த பார்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, இவர் ஆளுங்க லைக் நம்ம ஸ்டேட்டுக்காக என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டி இது பண்ணது. ரைட்? இந்த பார்ட்டி வந்து இப்போ அம்மா வச்சுங்களேன், ஹோட்டல் இருக்கு, ஸ்கூலு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரைட்? ஸோ எஜுகேஷனு, ஃபுட்டு, ஹெல்த்து, ரோட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ ஒரு ஆக்டர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே, குட். இன்னொரு பார்ட்டி, இப்போ ரூலிங்கில் இருக்க பார்ட்டி வச்சுங்களேன், ஓகே, அவர் என்ன பண்ணார்? அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார், நல்லா பிஸ்னஸ் எடுத்து வந்தார் நம்ம ஸ்டேட்டோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறது. ரைட்? இப்போ எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாடு கேரளா தான் எல்லா விஷயத்துலையுமே. ரைட்? ஸோ இவர் இது பண்ணார். ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணி யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணோம், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஓகே மூஞ்சி காட்டிட்டு கிளம்புவீங்க தான். ரைட்? அங்கே கிளம்பி அவரோட கேம்பெயின் பண்ணுறது, ஆளுங்களோட போய் லைக் அவரோட அந்த பார்ட்டியோட போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டோமா, அந்த பார்ட்டி லைக் வின் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணோமா, ஹெல்ப் பண்ணோமா, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும், என்னோட ஒப்பீனியன். அது இல்லாமல் தனியாக ஒரு பார்ட்டி போட்டு ஒரு ஃபேனோ இல்லை ஒரு டயரோ இல்லைன்னா ஒரு என்ன அது டிஷ்ஷு, ஒரு பாத்திரையோ ஏதாவது ஒரு சிம்பிளாக போட்டு ஒரு பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் ஓடுறேன், அது இருக்கக்கூடாது. கரெக்டு தான். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஆக்டருக்கு ஆளுமை இருக்கணும். ஒரு ஆக்டருக்கு இல்லை, ஒரு ஆக்டர் இன்கேஸ் பாலிடிக்ஸ் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கணும். அண்ட் அந்த ஆளுமைக்கான கெப்பாசிட்டி இருந்தால் அண்ட் அவங்களுக்கான பாப்புலாரிட்டியும் ரெஸ்பான்ஸ் அந்த கெப்பாசிட்டியும் ஒன்று கிடையாது. எக்ஸாக்ட்லி. ரைட்? ஸோ எனக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்கலாம், அந்த பாப்புலாரிட்டி கிடச்சது நான் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸில் நான் இப்போ இருக்கேன், அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், அதனால் என்னோடய ஃபேஸ் வேல்யூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா டசன்ட் மீன் எனக்கு வந்து அரசியல் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அரசியல் பண்ணணுன்றது இஸ் டிஃப்ரெண்ட்டு. நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அரசியலுக்கு வந்து அப்படின்னு ஒரு ஆக்டர் நினைக்கிறாருன்னா அது வந்து அவரோட முடிவு. அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கு அது கோல் மாதிரி வச்சுப்போமே, அதுதான் அவங்களோட கோல்னால்
அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுமோ அதுக்கான ஸ்கில்லோ அவங்க வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்டர் பாலிடிக்ஸ்க்கு வரலாம். அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸ்கில் டெவலப் பண்ணுறது டிஃப்ரெண்ட். அதான் நான் சொல்கிறது. ஒரு ஸ்டேட் ரன் பண்ணுறது ஸ்கில்லு கிடையாது. ஆக்ட் பண்ணுறது, நடிக்கிறது ஒரு ஸ்கில்லு. ஒரு ஸ்டேட் ரன் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கில்லு கிடையாது. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸ்பீரியன்ஸ்னு எப்படின்னா, அதுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியணும். ரைட். அதுக்கப்புறம் நம்ம நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கணும். இன்னொரு ஆளுங்க கிட்ட பேசணும், கன்வின்ஸ் பண்ணுறது. நம்ம நாட்டுக்காக எதாவது நாட்டு இல்லை, இந்த நம்ம ஸ்டேட்டுக்காக, தமிழ்நாடு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்காக நிறைய பிஸ்னஸ் எடுத்துக்கு வரணும்ல, அதுக்காக நம்ம பேசணும், நமக்கு பேச தெரியணும். நெகோசியேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. ரைட். நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸில் வச்சுங்களேன், நம்ம நிறைய பேசினாலும் சம்டைம்ஸ் அது ஆகாது, சக்ஸஸ் ஆகாது. இப்போ நம்மளே வச்சுங்களேன், நம்ம போய் ஒரு சில டைம் வந்து 2 hours போனோம் டிஸ்கஷனுக்காக போவோம். நம்ம இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோம், எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணோம், பிஸ்னஸ் ஆகுமா? ஆகாது. ரைட். நம்ம பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணவே முடியாது. நான் இங்கேருந்து சாரினியா கிட்ட போனேன், ஜானு நான் 2 பேர் சேர்ந்து போனோம். என்ன ஆயிடுச்சு? 1.5 hour பேசணும் அவரோட. நீங்களே உங்கள்கிட்ட நம்ம போனோம் அவர்கிட்ட பேசுறதுக்காக. ரைட். என்ன ஆயிடுச்சு? 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். ஆகாது. இது நெகோசியேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. உட்காந்து ஆளுகிட்ட பேசிட்டு கன்வின்ஸ் பண்ண. நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ்க்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா, ஒரு ஸ்டேட் ஒன்றுனா ரொம்ப ஏதோ சினிமாவில் ஒரு வில்லன் வந்துட்டாங்க, அது ஆக்ட் பண்ணிட்டாங்க, ஆக்ட் பண்ண அவர் நடிச்ச மாதிரி அவ்வளோ ஈஸி அடிச்சுட்டு போயிட்டு இது ஒரு ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி இட்ஸ் நாட். அது வராது. ரைட். செகண்ட் திங் என்னன்னா, அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. கரெக்டு தான். பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு சில காசு பே பண்ணோம், தலைவர் காசு பே பண்ணிட்டாரு, யார் வேணா இருக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும், அந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கு, அந்த ரேலி எல்லாம் போடுறதுக்கு, ஆள் எல்லாம் எடுத்து வர்றதுக்கு. ரைட். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு காசு வேணும். அந்த காசுக்காக அவருக்கு சப்போர்ட் வேணும். யாருக்கு கொடுப்பாங்க சப்போர்ட்டு? பணக்காரங்க தான் கொடுப்பாங்க. அவருக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் வாங்கணும் கண்டிப்பாக. கரெக்ட். பணக்காரருக்கு கேட்டால் இப்போ இவருக்கு தெரியாது, இவருக்கு எப்படி ஓட்ட தெரியாது, அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பேச தெரியாது, என்ன பாலிசி பண்ணணும், என்ன பாலிசி நம்ம ஆளுங்க வேணும், அது இவருக்கு தெரியாது. ஓகே, நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன். ரைட். நான் எஜுகேஷன் எல்லாம் சரியாக பண்ணிடுறேன், எஜுகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். என்னதான் பண்ண போகிறேன்? எஜுகேஷன் சரியாக பண்ணணும். ரைட். ஓகே, நான் ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஓட்டு போட்டால் நான் இது கொடுத்துட்றேன், ரோடெல்லாம் போடுறேன். எவ்வளோ ரோடு போட்டாங்க? எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு? ரைட். அது பண்ணணும்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நமக்கு. ரைட். இப்போ அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் வந்தானா, அந்த மாதிரி சஜஷன் கொடுக்கறதுக்கு அட்வைசர் வேணும். அந்த அட்வைசர் யூஸ்வலி யார் இருப்பாங்க? அவருக்கு காசு கொடுத்துறவங்க தான் இருப்பாங்க. சார் என்ன சொல்லுவாங்க? லாபியஸ் சொல்லுவோம் நம்ம இங்கே. அவர் என்ன அவருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ரைட். ஓகே, இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர் முக்கியமந்திரி ஆகிட்டீங்க, இதுனா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்களா, எனக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி போடணும். அந்த ஃபேக்ட்ரி போகணுன்னா எனக்கு ரிவர் அந்த தண்ணி வேணும். ரைட். அங்கே ஆள் எல்லாம் ஃபீல்டு இருக்குது, எல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதெல்லாம் எனக்கு வேணும். லேண்டு வேணும், தண்ணி வேணும். ரைட். அதுக்கப்புறம் பவர் வேணும். இப்படி வந்துடும். அது ஆளெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இப்போ அந்த தனியாக ஒரு லேண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ரைட். அவருக்கு ஃபேவர் பண்ணணும். அதில் நிறைய ஸ்கேம் வரும். ரைட். ஸோ இந்த மாதிரி அப்போ நாட்டுக்கு என்ன வரும்? ஒன்றும் வராது. ஸோ இவருக்கு யார் காசு கொடுத்தாங்களோ அவர் மட்டும்தான் போய் பெனிஃபிட் ஆவாங்க. ரைட். உங்களுக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குது அதில்? இப்போ நடைமுறை வச்சு பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் இதை வந்து ஒரு நடிகர் மாதிரி ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, டிசிஷன் மேக்கிங்லேயோ இல்லை வேறு ஏதோ டிஸ்கஷன்லேயோ சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பான்சருக்கு, நான் ஸ்பான்சர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு ஆக்டர்
நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு பேசுகிறப்போ ஒரு ஆக்டர் வர வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது மீனிங் ஆக்டர் வர்றது உங்களோட ஒப்பீனியனில் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாகவே அப்படி தான் இருக்காங்களான்னு கூட உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரைட், எக்ஸாக்ட்லி. அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ யாரெல்லாம் வந்து இப்போ பொலிட்டிக்கலாக இருக்காங்களோ, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் டைரெக்டாக மைக் முன்னாடி இல்லை வந்து ஒரு ப்ரெஸ்க்கெலாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ, அந்த அந்த ஒப்பீனியன் எனக்கும் இருக்கும். ரைட், எண்ட் ஆஃப் த டே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு மைக் முன்னாடி நான் வந்து உண்மையை பேசுகிறேன்னா நடிக்கிறேனான்றது அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள நம்பிட்டோன்னா நம்ம வந்து பிளைண்டாக அதை ஒத்துக்க தான் போகிறோம். இல்லை நான் அவங்க நம்பியே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பொது அறிவு இருக்குது, அதை வச்சு நான் பார்க்குறப்போ இல்லை இது ரெண்டுமே ரியாலிட்டியில் நடக்கிறதும் அந்த அந்த முக்கியமான ஒருத்தர் பேசுகிறதும் ரிலேட்டே ஆகலை அப்படின்னா நான் வந்து அதோட நான் உடன்பட மாட்டேன். கரெக்டுங்களா? இப்போது அதே மாதிரி இந்த சிஎம் பிஎம் லெவல் பொசிஷன்லாம் வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன் ஷோ. ஆமாம், அவங்களுக்குன்னு வந்து செட் ஆஃப் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் லெவலில் ஒரு விஷயம் வரணும், இல்லை ஒரு மாற்றம் கொண்டு வரணுமா அப்படின்னு நம்ம எஜுகேஷன் லெவலில் ஒரு மாற்றம் வரணும். அப்போது ஏன் அங்கே மாற்றம் வரணும்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். பாலிட்டிஷியன்ஸ் விட்ருங்க, ஆஸ் அ ஜென்ரல் பப்ளிக். ஸோ இது ப்ராப்ளம்னு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் எனக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. இல்லை இது ப்ராப்ளமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நான் வந்து ப்ரோஆக்டிவாக ரைட் நான் முன்ஜாக்கிரதையாக சில விஷயங்களை வந்து நான் பண்ணணும். அதை நான் இப்போ பண்ணேன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும். எனக்கு இது நல்ல எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு பிரிட்ஜ் உருவாகுது. அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி ஐஐடி கிட்ட ஒரு பிரிட்ஜ் வருது. அப்போது நிறைய பேர் பேசின விஷயம், இந்த இடத்துல எதுக்கு ஒரு பிரிட்ஜ் தேவை. ரைட், அப்போ ரூலிங் பார்ட்டியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும். பட் அப்போ இருந்த நிறைய நியூஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இங்கே வந்து இப்படி ஒரு பிரிட்ஜ் தேவையில்லை, அவசியமே கிடையாது, இப்போ இதனால் டிராஃபிக் தான் அதிகமாகுது, இந்த ரோடில் இவ்வளோ நம்பர் ஆஃப் வண்டி தான் போகுது அப்படின்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் லாங் டேர்ம் விஷனில் அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, கொஞ்சம் தான் தாண்டி மத்திய கிளாஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் நிறைய ஐடி பார்க் வரப்போகுது. அப்படி ஒரு ஐடி பார்க் வந்துடுச்சுன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஃப்ளோ அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டிராஃபிக் ஆகும். அந்த டிராஃபிக் கம்மி பண்ணுறதுக்கு பிரிட்ஜை ரைஸ் பண்ணாங்க. அது வந்து நான் ரியலைஸ் பண்ணது, நான் காலேஜ் படிக்கிறப்போ அவ்வளோ டிராஃபிக்கில் போவோம். அதே ரோடில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறப்போ போனேன். அப்போது சென்னையோட ரோட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு போகலைன்னா கீழே நின்னாங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு. அந்த ஒரு சிக்னல் தான் கிராஸ் பண்ணி போகுமே. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், சென்னையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரிமோட்டாக போகிறோம், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறோன்னா அவங்களுக்கான விஷயங்களை பேஸ் பண்ணி கரெக்டாக யோசிக்கிறதுக்கு சிஎம்க்கு தெரியணுன்றது விஷயம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ சிஎம்க்கு எப்படி தெரியும்? ரைட், ஹீ நீட் சம் லைக் யாரோ ஒருத்தர் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனோ இல்லை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நான் என்ன சொன்னா அங்கே தான் வந்தீங்க. சிஎம்க்கு எப்படி தெரியும் தெரியாது. ரைட், பட் அவருக்கு வந்து அட்வைசர் இருப்பாங்க, அவருக்கு ஒரு அதாரிட்டி, அவரோட அதாரிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ரைட், இதில் இந்த ஆல்ரெடி ஒரு வாட்டி ரூல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் அரசியல் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், இது எப்படி யோசிக்கணும். அது ஆக்டர் இருக்காங்க வச்சுங்களேன், அவர் அப்போ தான் புதுசாக வந்தாங்க, ஸ்கேம் அதிகமாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவருமே ஒரு காலத்தில் ஃப்ரெஷர் தான். அப்போது அந்த ஃப்ரெஷர் வந்து இந்த தப்பு பண்ணியிருப்பாருன்றது என்னால் அப்போ அதை நான் ஒத்துக்கணுமா, இல்லை இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பணுமா? இல்லை ஆக்டர் கிடையாது, வேறு ஏதோ ஒரு ஃபீல்ட் ஆஃப் இதில் நான் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணி தான் நான் மேலே வரேன். அப்பயுமே அதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைடு இருக்க போகுது. ரைட், அப்போது அதில் எந்த சைடு நான் வந்து பார்த்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்,
அதை வச்சு தான் நான் வளர போகிறேன். நான் சீக்கிரம் வளரணும் அப்படின்னு நான் வந்து வேற ஒரு விதமாக இன்ஸ்பயர் ஆகி நான் ஃபாஸ்ட்டாக வளரலாம். இதெல்லாம் நான் பண்ணால் நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுது. ஆனால் அந்த நல்லது மக்களுக்கு நடக்குதா இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நடக்குதா அப்படின்றதா நீங்கள் லாபிஸ்டில் அந்த இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆமா. ஸோ ஆக்டரோ நான் ஆக்டரோ எண்ட் ஆஃப் த டே இஃப் ஆக்டர் பிகம்ஸ் அ பாலிட்டிஷியன் ஹீ இஸ் அ பாலிட்டிஷியன், ஹீ இஸ் நோ லாங்கர் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸை நான் ஆக்டராக பார்க்க மாட்டேன். எப்போ நான் ஆக்டராக பார்ப்பேன்னா நீங்கள் சொன்ன அதே நான் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஒருத்தர் எம்பி லெவலில் இருக்கார், ஆனால் இப்போ கிரவுண்டில் ஐபிஎல் விளையாடுறாருன்னு சொல்கிறீங்களே. அப்போது எனக்குன்னு ஒரு பதவி இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் அதுக்காக தான் அவரை வந்து நான் எலெக்ட் பண்ணேன். இல்லை நான் பண்ணல, அவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை. நான் இப்போ அவரை சார்ந்து தான் நான் இப்போ இருக்கேன். ஏதாவது நல்லது நடக்கணும்னா இப்போது அவர் நல்லது பண்ணலை ஒன்று இல்லை, நான் எனக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோல் நான் பண்ணல. ஆனால் நான் என்னோட ரொம்ப நாள் நான் பண்ணுற விஷயம் கிரிக்கெட் விளையாடுறது, இல்லை ஃபுட்பால் விளையாடுறது, இல்லை நான் ஹாக்கி விளையாடுறது. ஸோ என்ன விளையாட்டாக வேணா இருக்கலாம், ரைட்? நான் ஐபிஎல்னு சொன்னால் கிரிக்கெட் நான் உடனே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது அந்த விளையாட்டு விளையாடணும், நான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன்னா நான் இப்போ நான் ஒரு பொலிட்டீஷியனை பார்க்கவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி நான் ஆக்டராக பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து பிளேயராக பார்த்தேன். எனக்கு வந்து அந்த பிளேயரை பிடிச்சிருந்தது. இப்போயும் அவர் விளையாடுறாரு, அவர் என்ன பிளேயர் தான். அப்போது அவரோட பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கிற அந்த ஆட்சியும் அதிகாரமும் அதை வந்து அவர் வேல்யூ பண்ணல. அந்த லாஸ் மக்களுக்கு தான். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆக்டருமே பட் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் படமும் நடிப்பேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆக்டராக தான் மோஸ்ட்லி தெரிவார். ஏன்னா நான் பார்க்குறப்போ ஒரு ஆக்டராக பார்த்துட்டேன். நான் அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆக்டராக தான் இருப்பார். எப்போ ஒரு ஆக்டிங் விட்டு ஃபுல் டைமாக இந்த நாட்டு மக்களுக்காக இல்லை எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் பேஸ்டாவோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு சர்வீஸ் பேஸ்டாவோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ வந்து எனக்கு இப்படி ஒருத்தர் தெரியுமே ஆக்டிங்கில், இப்போ அவர் படமே வரலையா, எங்கே போயிட்டார், அப்போது அவரோட புதுசாக என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய வரும். அவருக்குமே வந்து நான் இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தேன். நான் எலெக்ஷன் விட்டுருவோம், நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவங்க யூஸ்வலாக என்ன நடக்குன்னா அரசியல்லாம் விட்டுருவோம். இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களே என்ன பண்ண நினைப்பாங்கன்னா, ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு சின்ன ஏரியா எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இல்லை ஸ்ட்ரீட் லைட் கூட விடுங்க, ரோட்லலாம் வந்து அந்த வால் பெயிண்டிங்லாம் இருக்கும்ல, அந்த பெயிண்ட் பண்ணுறது, ரைட்? இல்லை ஸ்கூலில் வந்து ஸ்கூல் போர்ட்ஸில் பெயிண்ட் அடிக்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வாலண்டியர் பண்ணிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன்னார் வந்து எனக்கு வந்து வாலண்டியரிங்காக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு போனாங்க, இந்த ஸ்கூல்லேருந்து வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நான் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்குறேன். நான் ஏன் ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுக்குறேன்னா, பசங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நான் எழுதி அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு பதிலாக இப்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, க்ரோம் புக் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அவங்க ப்ரொஜெக்டர்லேயே வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சில விஷயங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து கிடைக்காது. அப்போது தன் ஆர்வலர்கள், ரைட், அவங்கள வந்து சில விஷயம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போ ஆர்வலர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயத்த கூட சிலர் வந்து இவங்களால நமக்கு நல்லது நடக்குது, இவங்க ஒரு பாலிட்டிஷியனையோ இல்லை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இருக்கிற அதே ஐடியாலஜியோ இல்லை அதே மைண்ட் செட்டோ இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற அந்த எண்ணமோ அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மூலயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் அவங்களால ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதாவது இவர் மூலியமாக சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னா, அந்த ரெண்டு பார்ட்டி நம்ம முன்னாடி பேச மாதிரி ரெண்டு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டி ரெண்டு அனலைஸ் பண்ணி ஓகே இவர் என்ன பண்ணுறா அவர் என்ன பண்ணுறா அவர் ரெண்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை.
ரைட். நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவருக்கு என்ன சப்போர்ட் வேணும், ஃபேஸ் உங்கள் மூஞ்சி காட்டினா, ஃபேஸ் காட்டின ஷோ பண்ணோன்னா கேம்பெயினில் இந்த ரேலியில் அங்கே இங்கே ஆளுங்க ஓட்டு போடுவாங்களா? ஆமாம், ஓகே. யார் நல்லா அதிகமாக ரொம்ப நல்லா யார் இருக்காங்களோ, யார் ப்ராமிஸ் கிடையாது, யார் முன்னாடியே பண்ணியிருக்காங்களோ ஆல்ரெடி, ரைட். ஜெயலலிதா வச்சுங்களேன், கருணாநிதி வேறு பண்ணிட்டாரு. அவர் 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் சைடு டைப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட். யார் நல்லா பண்ணாங்க, அதிகமாக யார் பண்ணாங்க, யார் நம்ப முடியும், அவர் பார்த்து அவர் சப்போர்ட் பண்ணுங்க, ரேலி போங்க, மூஞ்சி காட்டுங்க, ஆளுக்கு ஓட்டு கேளுங்க, ஆள் போட்டுவாங்க, அந்த பார்ட்டி ஜெய் லைக் வின் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆல் தான் முடிஞ்சது. ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகாது, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரைட். அது தவிர தனியாக ஒரு பார்ட்டி போட்டு ஒரு லோகோ எடுத்துட்டு அதுக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்துடுறேன், நான் வரேன், இது பண்ண, நீங்கள் ஆக்டிங் பண்ணலான்னு நான் எப்படி நினைக்கணும்? எனக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹீரோ பார்த்தேன், 30 இயர்ஸாக பார்க்குறேன், நல்லா நடிப்பார், நல்லா, நான் ஒரு படம் மிஸ் பண்ண மாட்டேன், எக்ஸாம்பிள் தான், நான் படம் பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட், பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு படம் பார்க்குறேன், நல்லா நடிப்பார், அரசியலில் வந்துட்டார், இப்போ நான் நடிக்கிறேன் என்னன்னு இப்படி, நான் 30 வருஷம் நடிக்கிறதா பார்க்குறேன், அவர் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கிறது தெரியாது நமக்கு. இப்போ எனக்கு எப்படி தெரியும் அவர் நடிக்கிறாரு இல்லையான்னு? ஓட்டு எல்லாம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவர் தான் பண்ணாருன்னு எப்படி தெரியும்? லோக்கல் கவர்னன்ஸ் இருக்குது, லோக்கல் கவர்னன்ஸ் பண்ணியிருக்கலாம், நீ ஃபண்டு மட்டும் ரிலீஸ் பண்ண, ரைட். இப்போ மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அவருக்கு இல்லைன்னா நம்ம சேலம் இருக்குது, ஒசூர் இருக்குது, ரைட். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு காசு கொடுக்குறோம். சென்னை இருக்குது, ரைட். சென்னை விட்டுருங்க, மற்ற சின்ன சின்ன ஸ்டேட் சிட்டி இருக்கிற காசு கொடுக்குறோம், அங்கே நல்ல கேண்டிடேட் இருக்கலாம், அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இவர் பண்ணார் என்ன இருக்குது? இவர் சும்மா உட்காந்து ஒரு செட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நான் அதான் சொல்கிறது. இப்போ அவர் வந்துட்டாருன்னா அந்த சிஎம் ஆஃபீஸு, சிஎம்மோட ஆக்டிவிட்டீஸ், டியூட்டிஸ் எல்லாம் ஒரு செட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு மூவி செட் மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம வெறும் படம் தான் பார்க்குறோம். என்னோட ஒப்பீனியன் தான். மற்ற ஸ்டேட்டுக்கிட்ட போய் பவர் வேணும்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு வாங்கணும், கம்பெனி வரணும், ஃபாரின் ஆளுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், டீல் பண்ணணும். அங்கே போய் நம்ம நடித்தா ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ ஒருத்தர் சிஎம் பற்றி பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில், ஆக்டர் வேணாம், அப்போ ஒரு டீ ஆத்துறவர் பிஎம் ஆகுறாரு. இல்லைண்ணா, இதை நான் பேசலாமா நம்ம எல்லாரும் இப்போ கேட்டுறேன். இப்போ அவர் வேர்ல்டு டூர்லாம் போகிறாரு, ரைட். ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹி கேன் கம்யூனிகேட். ஹி மைட் ஹேவ் நெகோசியேஷன் ஸ்கில், ரைட். பட் கூட ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சப்போர்ட்டுக்கு, ரைட். அதுதான் லைக் நான் ஐடியாவாக கொடுத்துட்றேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கோ ஒருத்தங்க இருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வச்சு தான் பேசுகிறோம், ரைட். நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்கிட்டேயோ இல்லை அவுட் சைட் த கண்ட்ரி ஏதாவது நம்ம டீல் நெகோசியேஷன் மாதிரி பேசுகிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கான நுவான்சஸ் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட். பட் அவரோட ரோலே பாலிட்டிக்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா, நான் ஆக்டர்னு உள்ளே கொண்டு வரல, அது யாரை வேணா இருக்கலாம். அப்படி உள்ளே வரவர் அவங்களுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க சில விஷயத்த பண்ணணும். அவங்களுக்குன்னு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கும் என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஆளுங்க இருப்பாங்க. அண்ட் அந்த அதிகாரிகள், ஆளுங்கன்னு சொல்லக்கூடாது, அதிகாரிகள் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் வேறு எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரிகள் மூலியமாக இந்த நெகோசியேஷனை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறவங்களால பண்ண முடியும். யார் வேணால் என்ன பொசிஷனுக்கு வேணால் வரலாம் பாலிட்டிக்ஸில் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஷூ தைச்சிட்டு இருந்தவங்க நான் இப்போ பாலிட்டிக்ஸில் இருக்கேன், நான் டீ கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது நம்ம சிஎம் லெவலில் பேசாமல் பிஎம் லெவலில் யோசிச்சா கூட, இப்போ ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் பேசக்கூடாது, அவர் ஸ்டேட் டு ஸ்டேட்டும் பேச வேண்டியது இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் ஹி நீட் டு டீல் வித். அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் பேசுகிறப்போ அவருக்குமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அவங்க மூலயமா சில விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கணும்,
மோஸ்ட்லி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல நான் எவ்வளோ சீக்கிரமாக அந்த டெசிஷன் எடுக்கிறோம் அதுதான் வந்து முக்கியமாக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். எக்ஸ்பீரியன்ஸில் பாலிடிக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டர் புதுசாக வந்துட்டார் அவர் வந்து ஒய்நாட் அவர் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸே சப்போர்ட் பண்ணி லைக் அசஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட வாக்குறுதி எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படி ஃபேஸ் வேல்யூ காமிச்சு நீங்கள் வந்து ஒரு 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 பாலிட்டிஷியனை வந்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்து சொன்னீங்கல்ல. அப்படி பண்ணிட்டு போகிறத விட்டு எதுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நிறைய விதமான கட்சிகள் ரொம்ப நாள் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நம்ம கண்ணுக்கு பிரதானமாக தெரிகிறது 2 பெரிய கட்சி தான். 3வது 4வது கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க கட்சியெலாம் ஏன் நம்ம கண்ணுக்கே தெரியல? அப்போ அந்த கட்சியெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரதானமான கட்சிகள் எதாவது பண்ணுறாங்களா? ஒன்று நான் அதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கட்சி தான் இருந்தது அப்படின்னு வச்சுப்போமே. எனக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்களோட எனக்கு ஒத்துப்படலை. நான் அதனால் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நான் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் வந்து எனக்கு அகைன்ஸ்டாக இருக்குது, அதனால் அதை வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் ஃபர்தராக அவங்கள சப்போர்ட் பண்ணல, நான் தனியாக வரேன், தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு 2 விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் நடிகர் எதுக்கு வரக்கூடாது, வரலாம். எதுக்குன்னா இப்போது பிரதான மந்திரியா வந்து ஒரு டீ கடையில் ஒர்க் பண்ணவர், வேலை செஞ்சவர், அவர் வந்து பெரிய பெரிய டீல் க்ளோஸ் பண்ணுறா, ரைட்? ஃபாரின் வெளிநாடெல்லாம் போய் க்ளோஸ் பட் அங்கே ஏன்னா நான் ஒரு நடிகர் கிடையாது ஃபர்ஸ்ட். ஆமாம், நான் இந்த கேமரா முன்னாடி அவரை ரொம்ப ரீசெண்டாக பார்த்தது இல்லை. மாட்டி விடுறீங்க நீங்கள். அவர் நடிகர் கிடையாது, பட் அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. இப்படி இருக்குன்னா அவர் சின்ன வயசுலேயே அவர் பர்சனல் லைஃப் எல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் சின்ன வயசுலேயே அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறார், RSS ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறாரு. அதுலேருந்து ரொம்ப லோ கேடராக போய் அதுலேருந்து மெதுவாக மேலே வந்து அதில் ஒரு அட்மின் பொசிஷன் வந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்லையுமே டைரெக்டாக முக்கியமந்திரி ஆகிறார். சின்ன வயசுலேருந்து சின்ன பொசிஷன்லேருந்து வந்து ஹி லேர்ன் எப்படி நம்ம ஸ்டேட்டு பாலிடிக்ஸ் எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பெருசு காசு எதுவும் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட்ல சின்ன வயசுல எப்போ அந்த RSS வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணாரு, அப்போ எவ்வளோ காசு இருக்கு, இப்போ அவ்வளோ தான் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் காசு எடுக்கல. அவருக்கு அப்படிதான் சேம் அந்த சின்ன வீடு தான் சேம் அப்படிதான். அவர் ஃபினான்ஷியலி ஸ்டேட்டஸ் எதுவும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி தலைவர் நேஷனல் லெவலில் ஜாயின் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட். 10 வருஷம் முன்னாடி நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, ரைட்? 2014 அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது நான் வந்து எங்கேயோ ட்ரிப்பில் இருக்கேன். அப்போ தான் கல்யாணம் வச்சு, ரைட்? அப்போ எங்கேயோ ஒரு ஒரு ஐலாண்டில் அப்போ ஹார்பர் நம்ம ஷிப் அப்போ இறங்கினோம். உடனே அங்கே டிவியில எல்லாம் ஓடுது, ஓகே இந்தியன் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது, அவ்வளோதான், டன், இந்தியா முடிஞ்சுது, எல்லா ஷோ மட்டும்தான். என்னோட ஒப்பீனியன் அப்போ போய் எதுக்கு சொல்கிறது, ரைட்? என்னோட ஒப்பீனியன் அப்படி தானே, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஏன்னா நான் அப்போது காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் அந்த 4th இயர்க்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. புது இந்தியா பிறந்திருக்கு, நிறைய தடவை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அப்போவுமே எனக்கு இன்னொரு கிளைம் என்னன்னா, எதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளைட் போயிங் 747 எடுத்துட்டு இருக்கு உலகமெல்லாம் சுற்றுறாரு தலைவர், எல்லாம் டேக்ஸ் பேர் மணி வேஸ்ட் பண்ணுறாது இனிஷியலி, ரைட்? அதுக்கப்புறம் 1 இயர் அப்சர்வ் பண்ணேன், 2 இயர் அப்சர்வ் பண்ணேன், நடிக்கலாம் அவர். ஆனால் ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணுறான், எல்லார்கிட்ட போகிறான், நெகோஷியேட் பண்ணுறான். போனால் 99%, 95% சக்ஸஸ் டீல் எல்லாமே குஜராத்திக்காரு, ரைட்? 99% டீல் சக்ஸஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நாட்டுக்கு காசு எடுத்து வந்தார், ரைட்? எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணாங்க?
அவர் ஆக்டர் கிடையாது, ஆக்ட் பண்ணல, டைரக்டாக போனாரு. அவருக்கு ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கு, ரைட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு, அது பண்ற ஆக்ஷன் ஸ்கில் கிடையாது அவருக்கு. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கூட நெகோஷியேட் பண்ண முடிஞ்சது இப்போ ரீசெண்டா, ரைட், இப்போ பண்ணிட்டாரா? இன்னைக்கு காலையில என்ன இருக்கு, யுஎஸ் இந்தியா ட்ரம்போட டாரிஃப் புதுசா ஒரு டீல் பேசிட்டாங்க இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு நியூஸ். ஸோ அதே எத்தனை ஆக்டர் வந்துட்டாங்க, கிரிக்கெட் பேர் எத்தனை பேர் வந்துட்டாங்க, பாலிடிக்ஸ்ல என்னதான் பண்ணாங்க அவர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாரு, எம்பியா ஜெயிச்சிட்டார் தலைவர் இலாபாத்லேருந்து. எப்போ 1984 to 87 என்ன பண்ணார் அவர், அந்த செஸ்பூல் கேஸு ஸ்கேமு, ரைட், அது அதில் பிடிச்ச உடனே ரிசைன் பண்ணிட்டார் தலைவர். 3 வருஷம் தான் இருந்தார் அந்த பொசிஷனில், ரைட். அதுக்கப்புறம் என்னது போஃபோர்ஸ் கேஸு, போஃபோர்ஸ் ஸ்கேண்டல் தலைவர். அதில் அவருக்கு இருக்கிற எல்லா கிரெடிபிலிட்டி, எல்லாருமே ஃபேன்ஸ் இருக்காங்க, தே ஸ்டில் பிலீவ் இந்த ஃபேனு அந்த ஹீரோ அந்த மாதிரி ஃபாலோ அப் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து எடுக்க முடியாது அந்த மென்டாலிட்டி. இப்போ நம்ம டொரண்டோ போன வச்சுங்களேன், நிறைய ஆக்டர் அந்த மாலில் இது சுற்றிட்டே இருப்பாங்க, ரைட். நீங்கள் பார்த்தீங்களா எப்பயாவது? இப்போ ஜஸ்டின் பீபர் எங்கே, நீங்கள் தான் பர்லிங்டன் தான், ரைட், அவரோட வீடே பர்லிங்டன் தான். இப்போ டபிள்யூ பார்ப்பீங்களா நீங்கள்? அதில் அந்த அவர் பேர் என்ன, கிறிஸ்டன் கேஜ் எட்ஜ் தெரியுமில்ல, எட்ஜ் அவரோட கிறிஸ்டன். அதுக்கப்புறம் டிடிபி, டைமண்ட் டாலர்ஸ் பேஜ், டோரி வில்சன், ட்ரிஸ்டாட்டஸ், இவங்க எல்லாமே டொரண்டோ இங்கே தான். நீங்கள் மாலில் போனால் சும்மா சுற்றுப்பாங்க. கிறிஸ் ஜெரிக்கோ, நீங்கள் அங்கே கேல்கரி சைடு போனால் கிறிஸ் ஜெரிக்கோ, ரைட். மான்ட்ரியால் போனால் பிரெட் ஹார்ட், சும்மா சுற்றிருப்பாங்க, ரைட். அவர் ஆக்டருங்க, அவரெல்லாம் ஆக்டர் தான். யார் கண்டுக்க மாட்டான். எதுக்குன்னா அவர் ஒரு ஹீரோ இருக்காரு, ஆக்டர் நடித்தாரா, நம்ம போனோமா பார்த்தோமா அவ்வளோதான், ரைட். அவர் இப்போ பாலிடிக்ஸில் வந்தாலும் எத்தனை பேர் இங்கே பாலிடிக்ஸ் வந்தாங்க, நிறைய பேர், ரைட். எத்தனை பேர் ஜெயிச்சு, யாரும் கண்டிக்க மாட்டான். என்னதான் பண்ண போற நீ எனக்கு ஃபர்ஸ்ட், ரைட். இப்போ நம்ம அவர் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் வருவாங்க, லாபியிஸ்ட் இருக்காங்க, அவருக்கு ஃபேவர் பண்ணுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது அங்கே ஸ்டோரி. அதுக்கப்புறம் ராஜேஷ் கண்ணா இருக்காரு, அவர் டெல்லியிலேருந்து ஜெயிச்சிட்டார் தலைவர் 92 to 96. என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணல. இன்னொரு ஆக்டர் சத்ருகன் சின்ஹான் வந்தார், அவரோட கையில் ஓட்டார் அவர், எதுவுமே ஒன்றும் பண்ணலை அதனால. ஸோ அதுக்கப்புறம் கோவிந்தா மும்பை 2004 2009 தலைவர் எங்கேயுமே பார்க்க முடியல. இது வேற இருக்கு, மூவி படமெல்லாம் பார்க்குறாரு, அவர் படமெல்லாம் ஷூட் பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஷூட்டிங் பண்ணார், ரைட். இது வேற எக்ஸாம்பிள் நான் சொல்றது, ரைட். எங்க இருக்கிறவர் இல்லை, இங்க டேட்டா பத்தி வச்சு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு போகல, அது வேற இருக்காமா. நான் இங்க படிக்கிறதோட நிறைய பேர் சொன்னாங்க, ரைட். அவர் எந்த டிஸ்கஷன் போக மாட்டேன், சும்மா ஆஃபீஸாக போக மாட்டேன், ரைட். அதுக்கப்புறம் அந்த மும்பை ஃப்ளட்டு அங்கேயே போகல. எதுக்கு, இப்போ அவர் ஓடிட்டார், மேலே வந்துட்டார், ரைட். இப்போ எம்பி ஆயிட்டாரு, அதனால இப்போ அவர் பவர் எல்லாம் கையில் வந்துருச்சு. இப்போ ஆக்டர் கிடையாது, ரைட். அரசியல் வந்தார், ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவர் நம்ம மேலே ராஜ் மாதிரி, கிங் மாதிரி, ரைட். அதுக்கப்புறம் இந்த குமார் கௌரவ், வினோத் கண்ணா, இதெல்லாம் ஆக்டர் தான். தர்மேந்திரா இன்னும் கேவலமா, ரைட். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. தமிழ்நாட்டிலுமே நிறைய பேர் இருக்காங்க ஆக்டர், எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க, ரைட். காசெல்லாம் வந்துடும், இல்லைனா சீட் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய சின்ன பார்ட்டியெல்லாம் இருக்கு, ரைட். இவர் ஜெயிச்சிட்டாருன்னா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 15 years முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சவுத்தில் ஆக்டர் தான். அவரோட பிரதர்இன்லானா அவரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், ரொம்ப பெரிய ஆக்டர், நம்பர் 1 சொல்லலாம் ஒரு இதில். பட் எனிவேஸ், அவர் ஒரு பாலிடிக்ஸ் சின்ன இதுக்காக வந்துட்டார், எலெக்ஷனில் ரன் பண்ணார், ஜெயிச்சிட்டார், ரைட். ஆனால் அவர் ஒரு இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சிட்டார், ஒரு சின்ன பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜெயிச்சிட்டார், ரைட். நாங்கள் எல்லாமே என்னென்ன, ஓகே இவர் தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால நம்ம அவருக்கு ஓட்டு போட்டோம், ரைட். ஜெயிச்சதுக்கப்புறம் பெரிய பார்ட்டி கொடுத்தார் தலைவர் இல்லை. ஆனால் அந்த பார்ட்டி ஒரு 2 weeks கழிச்சு தான்
அந்த பாட்டு அந்த 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 டின்னரில் தெரிஞ்சது என்னன்னா, அந்த பாட்டு எதுக்கு கொடுத்துட்டாருன்னா, அவருக்கு காசு வந்துருச்சு. 1,00,00,000 ரூபாய் 15 இயர்ஸ் முன்னாடி. இதுக்கு 1 crore. இவர் ஜெயிச்சிட்டாரு. ஓவராலாக ஜெயிச்சது வந்து பெரிய பெரிய பார்ட்டி. இவர் இண்டிபெண்ட் இருக்குல்ல, இவரோட சீடு அந்த அந்த பார்ட்டியோட ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. நான் தோத்துனேன். ஸோ செகண்ட் யார் வந்தாரோ தலைவர் அவர் வந்தார். ஸோ நான் ஐ எம் ரிசைனிங், நான் எனக்கு வேலை இல்லை, நான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. ₹1,00,00,000 வந்துருச்சு. இப்போ எல்லாம் வேற ஆக்டர் யாரு ஓகே, அவர் நல்ல ஆளுக்கு கொடுத்தானா பிரச்சனை இல்லை. அவர் அந்த மாதிரி இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவர் நல்லா இல்லைன்னா, ஸோ இவர் சும்மா நம்ம முன்னாடி ஆக்ட் பண்ணி இந்த நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு 10 ரேலி பண்ணிட்டு நம்ம முன்னாடி கம்பீரமாக பேசிட்டு ரைட் நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டு நல்லா ஒரு படமே காமிச்சு நமக்கு சீட் வின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீட் இன்னொரு கையில் போனால் ரைட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஹேமமாலினி இருக்குது, ஊர்மிளா மட்டோன்கர் நார்த்லேருந்து ரைட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கம்பீர் இருக்கார் தலைவர், ஜெயிச்சிட்டார். என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணல. இப்போ இல்லை, முன்னாடி இருந்து எதுவும் பண்ணல. அவர் யாராவது கேட்டால் கெட்டவாதுக்கு எல்லாம் கேட்பான், சொல்லுவார் அவர். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்டர்ஸ் வந்தால் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். எப்படி அவரோட ஸ்கில் காமிச்சிட்டு ஆக்ஷனில் கிடையாது, எப்படி ரூல் பண்ணுறது, எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்டேட் டெவலப் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிளான் இருக்கா, அவரோட மேனிஃபெஸ்டோ என்ன ரைட், இதெல்லாமே எல்லாமே இருக்குன்னா எப்படி பண்ண போகிறோம், அது ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி எல்லாருக்கும் ஓகே ஆச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, அது வேற விஷயம். சும்மா பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து ஒரு 10 ப்ராபகண்டா வீடியோ பண்ணிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் இட்லி சாப்பிட்டார் உட்காந்து, ஒரு உட்காந்து இட்லி இல்லை லைக் லஞ்ச் பண்ணுறாரு தலைவர். ஃபோட்டோ ஆப் முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஓகே சொல்லிட்டு அதுவுமே ஆக்ஷன் தான் ரைட். கரெக்டாக எல்லாரோட உட்காந்து சாப்பிடும்போது வந்துட்டார், நடியில் உட்காந்துட்டாரு, கேமரா இங்கிருந்து வந்தது, நல்லா ஃபோட்டோ எடுத்தது, கிளம்பிட்டார். எதுக்கு நடிக்கிறது? நீ ஒரு 1 hour உட்கார முடியலன்னா, ஒரு காமன் பீப்புளோட உட்காந்து சாப்பிட முடியலன்னா என்னதான் பண்ண போறான் 4 வருஷம்? அது என்னோட கேள்வி. நல்ல கேள்விதான். அது அவங்க வந்தா தானே மறுபடியும் அந்த ஒப்பீனியன்லேயே போகும். ஆக்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ பாலிட்டிக்ஸ்க்கு ஆனால் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன நிறைய எக்ஸாம்பிள் வந்து நான் வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். நீங்கள் சொன்ன ஸ்கேமில் மாட்டினவங்களாம் வந்து நான் அதில் கமெண்ட் எதுவும் நான் பண்ணல. பட் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்டர்ஸ் பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது, தனி கட்சி ஆரம்பிக்கணுன்றது சொல்ல, ஏதோ ஒரு பார்ட்டியில் கூட ஜாயின் பண்ணலாம். அங்கேருந்து நான் வந்து என்னோடய சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் சாட்டிஸ்ஃபைடு. நான் என்ன பண்ணுறோம் அதை நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். அப்போது அவர் உள்ள எதுக்கு வந்தாரோ அதோட ரீசனை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். நம்பர் 2, நம்ம எங்கெல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் பற்றி பார்த்தோமோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய ஆக்டர்ஸ் பாலிட்டிக்ஸில் இருந்திருக்காங்க ரைட். தமிழ்நாட்டில் நம்ம வந்து கண்ணை மூடி சொல்லணும்னா 3 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ரைட். அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா வந்தாங்க. அப்படியே நம்ம மூவ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தோம்னா என்டிஆர், அவருமே வந்து நல்ல ஆக்டர் தான். தென் சஞ்சய் தத் வாஸ் தேர். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்மிருதி இரானி டிவி ஆக்ட்ரஸ் தான் ரைட். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். தமிழ்நாடுல நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றது எப்போ வரும்னா, நான் ரெண்டு விதமான பார்ட்டி பார்த்துட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு சான்ஸுமே இருந்தது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க இம்ப்ரூவ்மே பண்ணியிருந்திருக்கலாம், ஆர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் மேனிஃபெஸ்டோவில் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு
அதில் இருக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் லைக் நான் 0%லேருந்து எதுவுமே பண்ணாமல் 10 விஷயம் நான் 100 விஷயம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நான் வந்து என்னால் பண்ண முடியும், இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 40 கூட நான் பண்ணல, இல்லை ஒரு 30 கூட பண்ணலன்னா நான் பெரிய லெவலில் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதாவது நீங்கள் நம்பி என்னை வந்து என்னை வந்து நீங்கள் ஆதரிங்க, எனக்கு வந்து நீங்கள் ஓட் போடுங்க, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் கட்சி மொத்தமாகவே சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் அசஸ் பண்ணதுக்கப்புறம் போட்ட ஓட்டு சாட்டிஸ்ஃபேக்டரியான லெவலில் க்ரோத் இல்லை, அந்த க்ரோத் வரத்துக்கான சான்சஸ் இருந்துமே அது இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து டிஸப்பாயிண்ட் ஆகுது. அது ஒரு ஆஸ்பெக்டில் வச்சாலுமே ஓட்டு போட்டு எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்னு ஒன்று. செகண்டு, ரொம்ப நாளாக நான் வந்து சர்வீஸ் பண்ண நினச்சிட்ருக்கேன். நான் வந்து இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தோம் ஆர் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தோம், இதை பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி வந்து அப்ரூவ் பண்ணல. அப்போ வந்து நான் இன்னும் நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகாரம் இருந்ததுன்னா நான் அதை பண்ண முடியும். கரெக்டாக? அப்படி இருக்கும் பொழுது புதுசாக கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா 10 பேர் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஒரு கணக்காக 100 பேர்னு வச்சு 100 பேர் ஓட் போட்டு ஒருத்தரை ஏதோ ஒரு பார்ட்டியை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி இருக்கும் பொழுது 100 பேருமே ஓட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், அவங்க தான் வரப்போகிறாங்க. இப்போ 100ல் 70 பேர் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுப்போமே, அது அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கும் மோஸ்ட்லி, ஆர் நீங்கள் 60 வச்சுக்கலாம். பார்ட்டி 2ஆக மாறும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இவங்க மேனிஃபெஸ்டோ பிடிச்சிருக்கு, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு மேனிஃபெஸ்டோ பிடிச்சிருக்கு. அப்போது வந்து அவங்க என்ன பண்ணலாம், 30% போகலாம், லைக் 50-50% ஆர் 60-40. 60-40னா ஒரு பார்ட்டி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகுது. 50-50 இருக்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட்டாக யாராவது இருக்காங்க, ஆர் யாராவது ஒருத்தங்க வந்து அப்போதைக்கு கட்சி மாறுறது, அப்போ வந்து ஆப்வியஸாக வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் இங்கே அதிகமாகும். கரெக்டாக? அப்போ ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருவாங்க. நிறைய சின்ன சின்ன பார்ட்டி வரப்போ என்ன ஆகும்னா அதே 100 பேர் தான், மக்கள் தொகை அதுதான், ஆனால் என்னோடய ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் ஆகிற கட்சிகள்லாம் நிறைய சின்ன சின்னதாக இருக்கிறப்போ எந்த ஒரு பெரிய கட்சி நான் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ சின்ன கட்சியெல்லாம் வாங்கிட்டேன்னா நான் மெஜாரிட்டி காட்டலாம். கனடாலே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. கரெக்டாக? நான் ஜெயிக்கலை, ஆனால் நான் இன்னொரு பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சு நான் வந்து மெஜாரிட்டி காமிச்சு 10 கட்சி இருந்தாலுமே நான் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் நான் தான் வந்து லைக் முதன்மையாக இருப்பேன். எங்களோட கேண்டிடேட் தான் ஆட்சியில் இருப்பாங்க, ஐ மீன் அத்தாரிட்டியில் இருப்பாங்க. இதே விஷயம் அங்கேயும் நடக்குது. இது ஓகே, இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா நான் ஏன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது. ஆக்டராகவே எடுத்துப்போமே, நான் நடித்து நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன். இப்போ நான் சம்பாரிச்சதில் நான் சில நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீட் இப்பயும் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பேசிக் விஷயத்த வந்து இத்தனை வருஷமாக கவர்னன்ஸில் இருக்கிறவங்க ஓவர்சி பண்ணிகிட்டே வராங்க. இல்லை அது ப்ரொகாஸ்டினேஷன், அது அப்புறம் பண்ணலான்னு தாமதம் பண்ணிட்டே இருக்காங்க. அது மக்களுக்கோ இல்லை மக்களுக்கு நல்லது இல்லைன்னு தெரியுது. பட் யாருக்கு நல்லதுன்னு வந்து ஒரு விஷயம் பார்க்குறப்ப தான் புரியும். மற்ற எல்லாமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு விஷயமே இல்லை. இப்போ லெட்ஸே நான் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயத்த வந்து இது முக்கியமான ப்ராப்ளம்னு பார்க்குறப்போ அதை யாருமே அட்ரஸ் பண்ணல. இப்போ பண்ணுவாங்க, அப்புறம் பண்ணிவிடுவாங்கன்னு 5-5 வருஷமாக நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து நான் ஏன் நான் பண்ணக்கூடாது, எனக்கு ஐடியா இருக்குது, இல்லை நான் கட்சியிலே இருந்துட்டே வெளியே வந்து நான் புதுசாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு ஐடியா இருக்குது, இந்த ஏரியாவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, நான் தனியாகவும் நின்று பண்ணிக்கிறேன். அப்போது புதுசாக ஒரு ஆக்டர் பாலிடிக்ஸ்குள்ளே வரத்துக்கோ
இல்லை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ அவங்களோட இண்டிபெண்ட் தாட் தான் ஒரு ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. பப்ளிக்காகவே யோசித்தாலுமே, ஆக்டர்ன்றதை விட்டுட்டு பப்ளிக்காகவே யோசித்தாலுமே ஒரு ஒரு சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்க ஒரு ஒரு மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அவங்க பார்க்க போகிறது இதெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டது இந்த மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் இருந்தது, ஆனால் அதை அவங்க அச்சீவே பண்ணல, இல்லை அவங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் அச்சீவ்மெண்ட் கரெக்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இப்போ எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. இன்னொரு பார்ட்டிக்கு நான் ஓட் போட்டேன், அங்கேயும் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. அப்போ நான் திருப்பியும் எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, வேறு திருப்பியும் எனக்கு 2 இதில் தான் போயிட்டு வரணும். 3வது ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ தான் 2021 நீங்கள் சொன்ன கட்சி ஒன்று உள்ளே வந்தது. அவங்களோட ப்ரொபகண்டாவோ இல்லை மேனிஃபெஸ்டோவோ வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது ரியாலிட்டியில் யார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுதான். அண்ட் அந்த விஷயமே வந்து நான் ஒரு விஷயம் என்னை பற்றி என்னோட பாப்புலாரிட்டிக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். மீனிங் கட்சியோட பாப்புலாரிட்டி ஆர் மற்றவங்களாம் பண்ணுற, இப்போ மற்ற கட்சிகள்லாம் அவங்களோட வாக்குறுதியை எப்படியெல்லாம் வந்து தப்பான விதத்தில் அதை வந்து மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எனக்கு அதை நான் வந்து தனியாக வந்து நான் விமர்சிக்க முடியும். அது ஒரு கட்சியே இருக்காங்க, அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறது காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன வித்தியாசமாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கே வரும். ஆமாம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரியாலிட்டியில் அதை பண்ண முடியுமா முடியாதா அதுவுமே அடுத்த கொஷின் இருக்கும். என்னதான் பேப்பரில் இவ்வளோ விஷயம் வந்து வாக்குறுதியாக கொடுத்தாலும் இதை பண்ண முடியாது. அப்போது அது வந்து இட்ஸ் டைலாக். அது எப்பயுமே வந்து பண்ண முடியாது. இல்லை அவங்க பேசுகிறது ஓரளவுக்கு ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகுது, இதை ஆமாம் பண்ணியிருக்க முடியும், இதை பண்ணியிருந்துருக்கலாமே, இந்த அட்டம் கூட ஏன் பண்ணல, இந்த அட்டம் பண்ணியிருந்தா இதை நாங்கள் பண்ணோன்றதை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ரூலிங்கில் இருக்கிறவங்களோ இல்லை முன்னாடி ரூலிங்கில் இருந்தவங்க பண்ணியிருக்கலாமே, ரைட்? இல்லை அந்த ஐடியாவாவது யாராவது கொடுத்துருக்கலாமே. எனக்கு தோணுது மற்றவங்களுக்கும் தோணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி தோணலைன்னா கூட ஏன் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில் பஸ்ட் அவுட் ஆகி ஒரு இண்டிவிஜுவலை வந்து நானுமே வந்து சரி இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ முதல்வன் ஒரு படம் வந்தது, இது முதல்வன் சங்கரோட மூவி. அதில் ஒரு சிஎம் கிட்ட நிறைய கொஷின் கேட்டுட்டு இருக்கிறப்போ ரைட் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பேசுறியே நீ ஏன் ஒரு நாள் இது பண்ணக்கூடாது? பிகாஸ் அந்த ப்ரெஷர் இப்போ நான் இங்கே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நிறைய பேர்கிட்ட டீல் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை உங்களுக்கு வர இன்புட்டோ உங்களுக்கு இருக்க டெக்னாலஜி ஆர் யுவர் கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. அவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், அதை எப்படி பெட்டராக பண்ணலாம், அதை வந்து மேபி ஒரு ஆக்டரால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து கூட எனக்கு இருக்குது. நான் படம் பார்க்குறப்போ அந்த ஆக்டர் 10 பேர் அடிச்சிட்டாரு, எல்லாருமே பறந்து போய் விடுறாங்க, அப்போ இவர் வந்து 10 பேர் அடித்து பறக்க விடுவாரானா அது படம்னு எனக்கு தெரியும், அது ரியாலிட்டி கிடையாது. ஆனால் த பவர் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். நான் 10 பேர் நான் அடித்து பறக்க விட வேணாம், தப்பு பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எப்படி போடலாம், அது அடிஷ்னல் ரூல் எப்படி போடலாம், பாலிசிஸ் எப்படி போடலாம், ரைட்? அந்த கவர்னன்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது தெரிஞ்சவர் பண்ணுவான். கவர்னன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண அந்த வேர்டு கவர்னன்ஸ் தெரிஞ்சவர் பண்ணுவார் கான்ஃபிடென்ட்டாக. தெரியலனா சும்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நேரம், அதனால தான் தோற்று போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. சரி எனக்கு இப்போ எனக்கு ஒரு வேல்யூ ஜெயிச்சிட்டாங்க. இல்லை தோற்று போகிறனா அப்படி கமல்ஹாசன் இருக்காங்க, ரைட்? ரொம்ப நல்லா நடிகர் அவர், ரைட்? கைண்ட் ஆஃப் ஃபேன்னா 2 படம் தான் பார்த்தேன் அவரு டோட்டலாக, ரைட்? 2 படம் தான் பார்த்தது. என்னது அது சாப்பாட்டு மறந்துட்டாரு,
தெலுங்குல இருக்காது, தெலுங்குல பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த மூவி. ஒரு ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து தசாவதாரம் ஒன்று பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய மூவி அவர் பரதநாட்டியம் பண்ணுவார், என்னது அது ரொம்ப ஃபேமஸ் சாங் அது. பரதநாட்டியம் பண்ற அவர் மாதிரி விஸ்வரூபம். விஸ்வரூபம் இல்லை, பழைய படம் சொல்றீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. பழைய படம். அவர் அதில் டான்ஸ் மாஸ்டர், எஸ்பி சைலஜா எல்லாம். ஓகே, படம் பேர் ஞாபகம் இல்லை. அது பார்த்துறேன். அதில் என்ன தெரியுதுன்னா ரொம்ப நல்ல ஆக்டர் அவர். பட் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் வந்தார், வரல, முடிஞ்சது கதை, அவ்வளோதான். பட் இது ஆக்சுவலாக மற்ற ஆக்டர் எல்லாமே இருக்காங்கல்ல, அந்த 3 திருமூர்த்தி எல்லாம் விட்டுருங்க. யார்? ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர், மொத்தம் நிறைய பேர் வந்தாங்க ஆக்டர். எல்லாம் இது ஸ்கேமு, இந்த கேஸு அந்த கேஸு, டியூட்டியாக பண்ணவே இல்லை. இன்னொருத்தர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ, கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இதில் வந்து ஒன்று எனக்கு நம்பிக்கை வரணும். நான் இப்போ பாலிடிக்ஸ் சும்மா ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நிறைய கடை இருக்குது, நான் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறேன். அப்போது என் கடைக்குன்னு ஒரு கூட்டம் வரணும், நம்பிக்கை இருந்தால் கூட்டம் வருவாங்க, ரைட்? ஆர் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் மற்றவங்க பண்ணுறத விட நான் வித்தியாசமாக என்ன பண்ணுறேன், இல்லை அவங்க பண்ணுறதே நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னா, எனக்கு பெஸ்ட்டாக பண்ண தெரியும். பட் என்ன அந்த பப்ளிக் வந்து என் மேலே இருக்க ஒப்பீனியன் வந்து இல்லை நான் சரியில்லை, இல்லை நான் பண்ண மாட்டேன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, கடைக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த க்ரௌட் வராது, ரைட்? ஸோ நான் பாப்புலர் ஆக மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னதான். இப்போ பாலிடிக்ஸுமே நீங்கள் வந்து நான் பிஸ்னஸாக பார்க்கல. இப்போ இதை நான் என் ஃபேஸ் வேல்யூ காமிச்சு நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நீ நல்லது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ரைட்? ஆர் நீங்களாம் ஒருத்தர்னு பார்த்தா நீன்னு சொல்கிறேன், லைக் அதர்வைஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அப்போ இந்தந்த செட் ஆஃப் பர்சன்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எங்கேயோ வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எப்படியோ எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு மீடியா மூலியமோ இல்லை ஏதோ ஒரு மீடியமில் தெரிஞ்சிருக்கு. நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பாப்புலாரிட்டி வந்து எந்த மீடியம் மூலியமாக எனக்கு என்னோட ஃபேஸ் தெரிஞ்சதோ அந்த மீடியம்லேருந்து தான் என்னை என் ஃபேஸை பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர, ஒரு பாலிட்டிக்ஸ் ஆஸ்பெக்டில் என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ லெவல் ஆஃப் சப்போர்ட் வருமானு கேட்டிங்கன்னா, சான்சஸ் ஆர் லெஸ் ஆர் ஈக்குவல்னு கூட சொல்லலாம். ஈக்குவலாகவோ ஹையாவோ இருந்ததுன்னா என்னோடய சப்போர்ட் வந்து எலெக்ஷன் டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜென்ரல் மீட்டிங்லேயோ வந்து சப்போர்ட், அந்த கேதர் ஆகிற கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இல்லை நானுமே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என்னால் இன்னொரு செட் ஆஃப் பார்ட்டி கூட என்னோட அலையன்ஸ் வச்சுக்க முடியும். அப்போது ஆஸ் அன் ஆக்டர் ஐம் இன்டு பாலிட்டிக்ஸ், எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. ஆனால் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஏரியாஸில் என்னோடய மெஜாரிட்டி காட்ட முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ஏரியாவில் தான் நான் கிங், தட்ஸ் மை ஃபோர்ட். அது உள்ள என்னை வந்து வேறு யாரும் வந்து தோக்கடிக்க முடியாது. அந்த ஏரியாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வந்து கேண்டிடேட் அங்கே நிறுத்தி வைக்கிறேன். அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா they will get alliance with someone. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கரெக்டா? ஸோ ஆக்டர்ஸ் உள்ளே வரப்போ அது உள்ளே வர பாலிட்டிக்ஸ் பண்ணுறது, பாலிட்டிக்ஸ் உள்ள வந்து நல்லது பண்ணுறது நல்ல விஷயம்தான். நம்ம இந்த எபிசோடில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இப்போ ஒரு பிஎம் ஆர் சிஎம் கேண்டிடேட்டாக வரணும்னா அவங்களுக்குன்னு பேசிக்காக ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை ஒரு க்ரைட்டீரியாவோ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மீடியா வந்துருச்சு. அப்போது எலெக்ஷன் டைமில் ஒரு மீடியாவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுற, அவங்க டிஆர்பிக்காக இருக்கிற ரியாலிட்டியை விட அதிகமான விஷயத்த வந்து டெலிகாஸ்ட் பண்ணியோ இல்லை வந்து அட்வர்டைஸ் பண்ணியோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுறாங்களா? உங்கள் கருத்து என்ன இதில்? கடைசியாக பல ஆக்டர்ஸ் ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக பாலிட்டிக்ஸில் என்டர் ஆகிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டாக பார்க்கப்படுது. இதுதான் வந்து ஃப்யூச்சராகவும் இருக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுடைய விவாதங்களை கேட்டதுக்கும் உங்களோட ஆதரவை காமிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு எபிசோடில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.